எப்படி இறைவனை வணங்க வேண்டும். மாணிக்கவாசகர் சொல்றாரு அதை. அதாவது கோயிலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே இறைவனை பற்றி மட்டும் நினைக்கும். மற்ற எந்த ஒரு கவலையோ வீடு சம்பந்தமாவோ மற்ற பொறுப்பு சம்பந்தமாவோ எல்லாத்தையும் மறந்துடணும். நம்மளுடைய கண்களால இறைவனுடைய திருவடியை காண வேண்டும். எல்லாரும் போனோம்னா சாமியோட மூஞ்சி தான் பார்ப்போம். மாணிக்கவாசகர் ரொம்ப தெளிவா சொல்றார், சாமியினுடைய பாதத்தை தான் பார்க்கணுங்கிறார். அந்த திருவடியை இறுக்கி பிடிச்சுக்கிறதுல ஒரு அன்பு நமக்கு, அந்த அன்பினுடைய எதிர்பார்ப்பு. இப்ப நம்ம ஒரு ஒரு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு பொக்கிஷம், ஒரு பொருள் நமக்கு கிடைச்சதுன்னா எப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி வந்தனையும் அப்படின்னா அந்த திருவடி தான். எப்பா பிடிச்சோம், இந்த திருவடியை பிடிச்சிட்டா போறோம், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள அப்படி ஒரு தெளிவு வரணும். அந்த திருவடியை பிடிச்சா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். வாழ்வியல்ல பரம சௌக்கியமும் வாழ்ந்து முடிந்த பிறகு மோட்சமும் எல்லா துன்பத்தையும் விளக்குகிற பேராற்றலும் அந்த திருவடியை கொடுத்துரும் நமக்கு. வாயால கொஞ்சமாவது ஸ்தோத்திரங்களை சொல்லணும். இந்த உடம்புல திருச்சின்னங்களை தரிக்க வேண்டும். ஏன் தரிச்சாதான் சாமியா அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரும். அப்பதான் ஒரு விபூதி ஏற்றுண்டா சிவபெருமானை வணங்குகிறவர், ஒரு நாமம் போட்டுண்டா விஷ்ணுவை வணங்குகிறவர், குங்குமம் வச்சுண்டா அம்பாளை வணங்குகிறவர். அப்ப அதை பார்க்கிற பொழுது அந்த இறை தன்மை அந்த நினைவின் வழியாக தோன்ற வேண்டும். அதனால மெய்யினாலே இறை திருச்சின்னங்களை தரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். கோயிலுக்கு போகும்போது ஒரு வாசனை உள்ள மலர்களை எடுத்து செல்ல வேண்டும். கோயில்லையும் அந்த மாதிரி வாசனை சாம்பிராணிலாம் போடுறதுனால அந்த மூக்கும் அந்த இறைவனுக்கு ஆராதிக்கப்பட்ட அந்த வாசனையும் வரும். காதும் அந்த மந்திரம் சொல்றது கேட்கும். அப்ப மெய்யும் அவனை குறித்து வணங்கும். அதனாலதான் ஐம்புலன்களாலும் சொல்றாரு. அது மாதிரி நம்ம கோயிலுக்கு போறோம்னா அந்த சாமியை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது ஒரு சில தகவல்கள். இப்ப சிவபெருமானா அவரை பத்தின ஒரு குறிப்பு, அதுதான் தல புராணம்னு சொல்றோம். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து அவரை நினைந்து நாம் தொழ வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார் இந்த பாடலில். அந்த வகையிலே நாம் தொழுது இறை அருளை பெற முயல்வோமாக.